வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் டி நகரில் புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்டிகிட்ருக்காங்க. இந்த ஃப்ளைஓவரோட சிறப்பம்சம் மற்றும் தற்போதைய நிலவரம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஃப்ளைஓவர். இந்த நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர் கோடம்பாக்கத்தில் இருந்து வர டிராஃபிக்கையும் பனகல் பார்க்கிலேருந்து வர டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சுமார் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது இங்கே ஆரம்பித்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட முடியும். இப்போது டி நகரில் புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும். புதுசாக கட்டிகிட்டு இருக்க ஃப்ளைஓவரை நார்த் உஸ்மான் ரோடோட கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரை தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. OMR, கிண்டி அதை சுற்றி இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அண்ணா நகர், திருமங்கலம், அம்பத்தூர், ஆவடி போகணுன்னா டி நகர் வழியாக தான் போவாங்க. வட சென்னையும் தென் சென்னையும் இணைக்கிற மையப்பகுதியாக இந்த டி நகர் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் எப்போவுமே டி நகர் போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடமா தான் இருக்கும். குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பகுதி இன்னும் அதிகமாக பரபரப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த டி நகரில் தான் புதுசாக இந்த ஃப்ளைஓவரை கட்டிகிட்டு இருக்காங்க. CIT நகர்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த புது ஃப்ளைஓவரை இப்போ இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரோட கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டிட்டு வராங்க. அதாவது CIT நகரில் ஆரம்பித்து நேராக நார்த் உஸ்மான் ரோட்டில் முடிகிற மாதிரி இந்த ஃப்ளைஓவரை பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரையும் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் CIT நகர், அண்ணா சாலைக்கு போகிற வாகனங்கள் எல்லாம் பனகல் பார்க்கிட்ட பெடஸ்ட்ரியன் பிளாசா, வெங்கட் நாராயண் ரோட், தண்டபாணி ஸ்ட்ரீட், பர்கிட் ரோட், CIT நகர் மெயின் ரோடு வழியாக அண்ணா சாலைக்கு திருப்பி விட்டுருக்காங்க. சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து வர புது ஃப்ளைஓவரை நார்த் உஸ்மான் ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நார்த் உஸ்மான் ஃப்ளைஓவர் முடிகிற இடமான ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிற இந்த ஃப்ளைஓவரோட ரேம்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் கான்க்ரீட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஆனால் CIT நகரில் ஆரம்பித்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகிற இந்த புது ஃப்ளைஓவரை ஃபுல்லாக ஸ்டீலில் கட்டிகிட்ருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக சேர்ற இந்த இடத்துல கான்க்ரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் இந்த வேலை முடியறதுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால் இந்த பிரிட்ஜை ஸ்டீலில் கட்டிகிட்ருக்காங்க. இதனால் இந்த ஃப்ளைஓவர் கட்டுற வேலையெல்லாம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவருக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் திருச்சியில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு இந்த இடத்துல அசம்பிள் செய்யப்படுது. இந்த ஃப்ளைஓவரோட பேஸ் பூமிக்கடியில் சுமார் 30 மீட்டர் ஆழத்தில் கான்க்ரீட்டில் போடப்பட்டு அதுக்கு மேலே ஸ்டீல் பில்லர், பயர் கேப் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ளைஓவரை கட்டிகிட்ருக்காங்க. இது சென்னையில் முதல் முறையாக கட்டப்படுற ஸ்டீல் ஃப்ளைஓவர். உஸ்மான் ரோடோட 2 சைட்லேயும் பொதுமக்கள் போகிறதுக்கான வழியை விட்டு நடுவில் இந்த ஃப்ளைஓவரோட வேலை நடந்துகிட்ருக்கு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் கிட்ட இந்த ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எதிரில் தெரியறது தான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். 2025 பொங்கல் பண்டிகைக்கான ஷாப்பிங் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஃப்ளைஓவருக்கான பில்லருக்கு மேலே பயர் கேப் போடுற வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃப்ளைஓவருக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு. இப்போ நாம் டி நகர் பஸ் டெர்மினஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் தான் மேட்லி ரோட் ஜங்ஷன். மேட்லி ரோட் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி
இந்த ஃப்ளைஓவருக்கான கார்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. பர்கிட் ரோட், மேட்லி ரோட், நார்த் உஸ்மான் ரோட், சவுத் உஸ்மான் ரோட் இந்த 4 ரோடும் சந்திக்கிற இடம்ன்றதுனால இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் மாம்பலம் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் ஸ்கைவாக் பிரிட்ஜ் வழியாக டி நகர் பஸ் டெர்மினஸ்க்கு வர மாதிரி வசதி செய்யப்பட்டிருக்கு. ரங்கநாதன் தெரு, டி நகர் பஸ் டெர்மினஸ் மற்றும் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஜங்ஷன் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை சந்திக்குது. டி நகர் பஸ் டெர்மினஸில் பஸ்ஸு உள்ளே போகிற இடத்துலையும் வெளியே வர்ற இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். இங்கிருந்து எல்லா இடத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கிறதால இந்த இடத்துல மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஃப்ளைஓவருக்கான சேஃப்டி சைடு வால்ஸ் அமைக்கிற வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. நமக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் போகிறது தான் போக் ரோட். இந்த இடத்துல சேஃப்டி சைடு வால்ஸ் அமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. நாம் இப்போது சிஐடி நகரில் இந்த ஃப்ளைஓவர் முடிகிற ரேம்ப்பு கிட்ட வந்துட்டோம். இதுதான் சிஐடி நகர் மெயின் ரூட்டில் இருக்கிற இந்த ஃப்ளைஓவர் முடிகிற இடம். இது சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். இப்போ ஃப்ளைஓவர் நமக்கு பின்னாடி இருக்கு. நேராக போனால் அண்ணா சாலை வரும். ஆனால் அது ஒன்வே ரோடுன்றதுனால நேராக போக முடியாது. நமக்கு லெஃப்ட் சைடில் போகிற சிஐடி நகர் 4th மெயின் ரோடு வழியாக தான் அண்ணா சாலை போகணும். இந்த ஃப்ளைஓவரை கட்டி முடிச்சதுக்கப்புறம் டி நகரில் மட்டும் இல்லாமல் டி நகரை சுற்றி இருக்கிற இடத்துலையும் போக்குவரத்து நெரிசல் குறையும். மவுண்ட் ரோட்லேருந்து 2-3 ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைஓவர் வழியாக 5 நிமிஷத்தில் பனகல் பார்க் போக முடியும். இந்த ஃப்ளைஓவர் வேலையெல்லாம் 2025 மார்ச்சுக்குள்ளே முடிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.